விருதாச்சலத்தில் சாலையில் தாறுமாறாக சென்ற கார் கடையில் மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், யாருக்கேனும் அடிபட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? லாவண்யா, விருதாச்சலம் அருகே காலையில் சாலையில் தாறுமாறாக சென்ற கார் தற்போது தனியார் பள்ளி ஆசிரியர் மீது மோதியதோடு தற்போது அருகில் இருந்த கடையில் மோதி தற்போது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் தற்போது போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பாலக்கரை பகுதியில் கடலூர் நோக்கி கார் ஒன்று அதிவேகமாக சென்றிருக்கிறது. சாலையில் தனியார் பள்ளி ஆசிரியர் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது அவர்கள் மீது மோதியதில் தற்போது அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த கார் சாலையில் தாறுமாறாக சென்ற நிலையில் அதே பாலக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கடையில் மோதி தற்போது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் தற்போது அருகில் இருந்தவர்கள் கார் ஓட்டுநரை மீட்க முயன்ற போது அப்போது திறக்க முடியவில்லை. பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்த பிறகு அவருக்கு மீட்டு பார்த்தால் ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாகவும் காரில் அதிக அளவில் மது பாட்டில் இருந்ததாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. தொடர்ந்து அவரை கைப்பற்றி தற்போது விருதாச்சலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காயமடைந்த தனியார் பள்ளி ஆசிரியர் தற்போது விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோல் மது போதையில் அதிக அளவில் விருதாச்சலம் பகுதியில் விபத்துகள் தொடர்கதையாக இருக்கிறது. உடனடியாக காவல்துறையின் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தற்போது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காலையில் நடந்த இந்த விபத்தில் தற்போது ஓட்டுநர் மது போதையில் இருந்தது குறிப்பிடத்தக்கதை தொடர்ந்து அவர் மீது தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.